அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஆல் மை பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, how to score 60+ mark in TNEB AE exam. TNEB AE examல நம்ம 60+ mark எப்படி ஸ்கோர் பண்றது அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போறோம். ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. இன் பிட்வீனில் நீங்கள் போயிட்டீங்க அப்படின்னா நான் வீடியோ என்ன சொல்ல வரேன் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியாது. ஸோ வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. 60+ மார்க் நம்ம எப்படி ஸ்கோர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு கிளியர் மெத்தடாலஜி இந்த வீடியோ நம்ம டிஸ்கஸ் பண்ண வேண்டியது இருக்கு. வீடியோவை கடைசியாக பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கும். ஒரு நியூ மெத்தடாலஜி, படிக்கிற மெத்தடாலஜி நீங்கள் தெரிஞ்சுக்குவீங்க. ஸோ அது என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் அவர் யூடியூப் சேனல் டைம் டு சேவ். If you are interested to join our Facebook group means links are available in description box. ஆல்ரெடி நம்ம ஒரு வீடியோ மேக் பண்ணி போட்டிருக்கோம். எப்படி லாஸ்ட் 20 days ஸ்டடி பிளான் சொல்லி வீடியோ மேக் பண்ணி போட்டிருக்கோம். இதுதான் அந்த வீடியோ. இந்த 11 பாயிண்ட் என்னென்ன பாயிண்ட் சொல்லி அந்த வீடியோவில் கிளியராக எக்ஸ்பிளனேஷன் பண்ணியிருக்கு. ஒரு சப்ஜெக்ட், டெக்னிக்கல் சப்ஜெக்ட் எப்படி படிக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோ மேக் பண்ணி போட்டிருக்கு. பார்க்காதவங்க போய் பாருங்க, இன்னொரு தடவை போய் பாருங்க. பார்த்தாலுமே இன்னொரு தடவை போய் பாருங்க. இந்த ஸ்டடி மெத்தடாலஜி நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணுறோமா அப்படின்னு சொல்லி பாருங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கு. நிறைய பேர் கமெண்ட் செக்ஷனில் சொல்லியிருக்கீங்க. இன்னொரு தடவை போய் பாருங்க. நீங்கள் படிக்கிற மெத்தடாலஜி கரெக்டாக அப்படின்னு சொல்லி இன்னொரு தடவை பார்த்து செக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அண்ட் தென் இந்த வீடியோவில் வந்து பார்த்தோம் அப்படின்னா 60+ மார்க் எப்படி ஸ்கோர் பண்ணலாம் அது பார்க்கலாம் வாங்க. இப்போ இன்ஜினியரிங் மேத்தமேட்டிக்ஸ் சப்ஜெக்ட் இருக்கு, பேசிக் இன்ஜினியரிங் அண்ட் சயின்ஸ் அண்ட் ஸ்ட்ரீம் ஓரியன்ட், அதாவது உங்கள் டெக்னிக்கல் சப்ஜெக்ட். இதில் டோட்டலாக நம்பர் ஆஃப் சப்ஜெக்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா 7 சப்ஜெக்ட் இருக்கு. இன்ஜினியரிங் மேக்ஸ், 8 சப்ஜெக்ட் ஃபார் பேசிக் சிவில் இன்ஜினியரிங் அண்ட் சயின்ஸ். அண்டு உங்கள் டெக்னிக்கல் சப்ஜெக்டில் 7 சப்ஜெக்ட் இருக்கலாம், 8 சப்ஜெக்ட், 9 or 10, எத்தனை சப்ஜெக்ட் வேணாலும் இருக்கலாம். ஓகே, இது எல்லாமே இருக்குது. ஓகே, இதில் நம்பர் ஆஃப் டாபிக்ஸ், அப்ராக்சிமேஷன் நம்பர் ஆஃப் டாபிக்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு மேக்ஸில் 100 டாபிக்ஸ் இருக்குது. பேசிக் இன்ஜினியரிங் அண்ட் சயின்ஸில் 100 டாபிக்ஸ் இருக்குது. உங்கள் ஸ்ட்ரீம் ஓரியன்ட் 300, 310 இருக்கலாம், 320 இருக்கலாம், 280 இருக்கலாம். அப்ராக்சிமேஷனாக நான் எடுத்திருக்கேன். ஓகேங்களா? இது வந்து பார்த்தோம் அப்படின்னா இப்போ என்ன டாபிக்னா என்னங்க சார் அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பேசிக் இன்ஜினியரிங் அண்ட் சயின்ஸ்லாம் நம்மளே எடுத்துக்குவோம். அதில் பிசிக்ஸ் டாபிக் அப்படின்னா சவுண்ட் டாபிக் இருக்குது, ஃபைபர் அண்ட் ஆப்டிக்ஸ் ஒரு டாபிக் இருக்குது, அது 2வது டாபிக். அதே மாதிரி என்விரான்மெண்டல் பொல்யூஷன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா மெக்கானிக்கல் சப்ஜெக்டில் லாமிஸ் தியரம்னா என்ன, அப்ளைட் மெக்கானிக்ஸில் லாமிஸ் தியரம், அதெல்லாம் ஒவ்வொரு டாபிக். ஸோ அந்த மாதிரி டாபிக் இருந்து எடுத்திருக்கு. ஸோ ஃபிசிக்ஸில் ஒரு 5 டாபிக் இருக்கும், கெமிஸ்ட்ரியில் ஒரு 15 டாபிக் இருக்கும், அதே மாதிரி மெக்கானிக்ஸில் ஒரு 7 டாபிக் இருக்கும். அந்த மாதிரி கவர் பண்ணது பார்த்தோன்னா டோட்டலாக 100 டாபிக்ஸ் இருக்குது. ஸோ அப்ராக்சிமேஷனாக எடுத்திருக்கேன். ஸோ இந்த மாதிரி 100 டாபிக்ஸ் இருக்குது. அது என்னென்ன டாபிக் எல்லாமே சிலபஸ்லேயே இருக்குது. உங்கள் சிலபஸில் இருக்கிற டாப்பிக்கை அப்படியே எடுத்துக்கோங்க. எப்பயுமே நீங்கள் ஒரு சப்ஜெக்ட் படிக்கிறீங்க அப்படின்னா அந்த சப்ஜெக்டை சிலபஸை ஃபஸ்ட்டு ஹார்ட் காப்பியாக நீங்கள் பிரிண்ட் அவுட் போடுங்க. அதுதான் ஃபஸ்ட்டு மெத்தடாலஜி. அதுதான் எப்பயுமே நீங்கள் எந்த சப்ஜெக்ட் படிக்கிறீங்களோ அந்த சப்ஜெக்டை ஹார்ட் காப்பி சிலபஸை பிரிண்ட் போட்டு படிச்சு போடுவாங்க. அதுக்கப்புறம் அந்த இது நீங்கள் என்ன படிச்சிங்க படிக்கல அப்படின்னு சொல்லி நீங்கள் டிக் பண்ணி இது பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு கிளாரிஃபிகேஷன் கிடைக்கும். எந்த சப்ஜெக்ட் படிச்சிருக்கோம், எந்த டாபிக் கவர் பண்ணியிருக்கோம், கவர் பண்ணல, அது அப்படி தான் தெரிய வரும். ஸோ பிரிண்ட் அவுட்டு ஃபஸ்ட்டு போடுங்க. உங்கள் சிலபஸை பிரிண்ட் அவுட் ஃபஸ்ட்டு போடுங்க. ஓகேங்களா? அப்புறம் வந்து பார்த்தா அப்படின்னா இதில் ஸ்ப்ளிட் பண்ணுங்கள். இதில் 100 டாபிக்ஸ் இருக்குது அப்படின்னா ஈஸி டாபிக் எது, டிஃபிகல்ட் டாபிக் எது, மாடரேட் டாபிக் எது அப்படின்னு சொல்லி ஐடென்டிஃபிகேஷன் பண்ணி பிரிங்க. சார் நான் அது எப்படிங்க சார் ஐடென்டிஃபிகேஷன் பண்ணுறது அப்படின்னு சொல்லி நம்ம வீடியோவில் பார்க்கலாம். அடுத்த ஸ்டெப் நம்ம தான் பார்க்க போகிறோம். ஸோ டாப்பிக்கை பிரிங்க. இப்போ மேக்ஸ்னால் அதில் ஈஸி இருக்கும், மாடரேட் லெவலில் இருக்கும், டிஃபிகல்ட் லெவலில் இருக்கும். அதே மாதிரி தான் இந்த சப்ஜெக்ட்டும் இருக்கும். உங்கள் டெக்னிக்கல் சப்ஜெக்ட் அதே மாதிரி தான். ஸோ செப்பரேட்டாக பிரித்து படிங்க. ஈஸி, மாடரேட் அண்ட் டிஃபிகல்ட். ஒரு ஒயிட் ஷீட் எடுத்துக்கோங்க. அந்த ஒயிட் ஷீட்டில் ஈஸி டாபிக் எது மேக்ஸில், அதே மாதிரி பேசிக் இன்ஜினியரிங் சயின்ஸில் ஈஸி டாபிக் எது, ஸ்ட்ரீம் ஓரியன்ட் சப்ஜெக்டில் என்ன ஈஸி டாபிக், அந்த ஈஸி டாபிக்லாம் ஃபஸ்ட்டு எழுதுங்க. இந்த மெத்தடாலஜி ஃபாலோ பண்ணுங்கள். நிறைய பேர் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, இப்போ நான் ஒரு சப்ஜெக்ட் எடுத்திருக்கேன் அப்படின்னா ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல் ஸ்ட்ரீம் ஓரியன்ட், இப்போ நான் டெக்னிக்கல் சப்ஜெக்ட் ஒரு சப்ஜெக்ட் எடுக்கலாம், அந்த சப்ஜெக்ட் நான் ஃபுல்லாக முடிச்சுட்டு தான் நான் அந்த சப்ஜெக்ட் போவேன் அப்படின்னாங்க. அது ஒரு மெத்தடாலஜி. அந்த மெத்தடாலஜி நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா அது நீங்கள் என்ன படிச்சிங்கன்னே உங்களுக்கு தெரியாது. இப்போ ஒரு 15 நாள் ஒரு சப்ஜெக்ட் படிக்கிறீங்க, அடுத்த 15 நாள் ஒரு சப்ஜெக்ட் படிக்கிறீங்க. இதே மாதிரி 10 சப்ஜெக்ட் படிச்சிங்க அப்படின்னா 3 மந்தில் நம்ம என்ன சப்ஜெக்ட் ஃபஸ்ட்டு என்ன சப்ஜெக்ட் படித்தோம் அப்படிங்கிறது சுத்தமாக மறந்துடும். ஓகேங்களா? ஸோ ஒவ்வொரு டாப்பிக்லேயும் ஈஸியான டாபிக் ஃபஸ்ட்டு கவர் பண்ணுங்க. அதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா இப்போ ஒரு டோட்டலாக நான் இந்த மாதிரி எடுத்திருக்கேன். அப்ராக்சிமேஷனாக நான் ஒவ்வொரு சப்ஜெக்ட்லேயும் மேக்ஸ் சப்ஜெக்டில் 25, இன்ஜினியரிங் அண்ட் பேசிக் இன்ஜினியரிங் சயின்ஸில் 25 அண்ட் டெக்னிக்கல் சப்ஜெக்டில் ஒரு 75 டாபிக். ஓகேங்களா? இதே மாதிரி டிஃபிகல்ட் லெவல் அண்ட் மாடரேட் லெவல். ஓகேங்களா? இது சிலபஸ் ஓரியன்டாக எடுத்திருக்கு. உங்கள் பேப்பர் ப்ரீவியஸ் இயர் கட் ஆஃப் மார்க் அனலைஸ் பண்ணி தான் எடுத்திருக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி ஈஸியான டாபிக் டோட்டலாக 125 டாபிக் வருது.
இதில் டிஃபிகல்ட் டாபிக் எனக்கு 100 வருது. அதே மாதிரி மாடரேட் டாபிக் 275 வருது. ஓகேங்களா? இது ப்ளஸ் ஆர் மைனஸ் உங்களுக்கு சேஞ்சஸ் ஆகலாம் உங்கள் சப்ஜெக்ட் ஓரியன்ட் அண்டு உங்கள் மைண்ட் கேப்பபிலிட்டி. உங்கள் சில சப்ஜெக்ட் ஒருத்தருக்கு ஈஸியாக இருக்கும், ஒரு சில சப்ஜெக்ட் ஒருத்தருக்கு கஷ்டமாக இருக்கும். அது நீங்கள் பார்த்தாலே தெரிய வரும். நீங்கள் எல்லா சப்ஜெக்ட்டும் கவர் பண்ணாதான் எது ஈஸி, எது டஃப், எது மீடியம் லெவல் அப்படின்னு சொல்லி உங்களால் நீங்கள் பிரிக்க முடியும். ஓகேங்களா? அது ஒரு ஒயிட் ஷீட் போட்டு என்னென்ன டாப்பிக்னு செப்பரேட்டாக எழுதுங்க. எழுதுனதுக்கப்புறம் இதில் 125 கொஷின்ஸ் இருக்குது அப்படின்னா 125 டாபிக்ஸ் இருக்குது அப்படின்னா அதுலேருந்து கம்பல்சரி ஒரு 25 கொஷின்ஸ் கேட்பாங்க. ஓகேங்களா? இது ஃபிக்ஸ்டு. இது வந்து பார்த்தோன்னா இது ஃபிக்ஸ்டு, இது சேஞ்சஸ் கிடையாது, இது ஃபிக்ஸ்டு. இதில் இருந்து ஒரு 25 கொஷின்ஸ் கேட்குறாங்க, ஈஸியான கொஷின்ஸ். அதே மாதிரி டிஃபிகல்ட் கொஷின்ஸ் 20 கொஷின்ஸ் கேட்குறாங்க. மாடரேட் லெவல் 55 கொஷின்ஸ் கேட்குறாங்க. ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் அனலைஸ் பண்ணது இந்த மாதிரி தான் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இது 125 கொஷின் ஈஸி டாபிக் அப்படிங்கிறோம்ல, அந்த 125 கொஷின்ஸ் ஈஸி டாப்பிக்கை ஃபஸ்ட்டு கவர் பண்ணுங்க. எல்லா சப்ஜெக்ட்லேயும் இருக்க ஈஸி டாப்பிக்கை ஃபஸ்ட்டு கவர் பண்ணுங்க. கவர் பண்ணதுக்கப்புறம் மாடரேட் டாபிக் இருக்கும், அந்த 275 டாபிக் இருக்குது, அந்த 275 டாபிக் ஃபுல்லாக கவர் பண்ணுங்க எல்லா சப்ஜெக்ட்லையுமே. அதுக்கப்புறமேட்டு டிஃபிகல்ட் செக்ஷன் எதுவோ அது போங்க. நான் ஒரு சப்ஜெக்ட் படிக்கிறேன், அந்த ஒரு சப்ஜெக்ட் ஃபுல்லாக படிச்சுட்டு இருக்காதிங்க. ஃபஸ்ட்டு ஈஸியான கொஷின்ஸ் டாபிக்ஸ் எல்லாத்தையும் கவர் பண்ணுங்கள். அதில் உங்களுக்கு 25 கொஷின்ஸ் இருக்கா, அந்த 25 கொஷின்ஸில் 21 to 25 மார்க் எப்படி ஸ்கோர் பண்ணுறதுன்னு யோசிங்க. ஓகேங்களா? இப்போ வந்து பார்த்தா அப்படின்னா இப்போ டோட்டலாக 25 கொஷின்ஸ் இருக்குது. டிஃபிகல்ட் லெவல் கொஷின்ஸ் 20 இருக்குது. அதே மாடரேட் லெவல் கொஷின்ஸ் 55 இருக்குது. ஓகேங்களா? இப்போ இந்த வீடியோ பார்க்கும்போது வந்து பார்த்தா அப்படின்னா வீடியோ ஃபுல்லாக பார்த்தா தான் தெரிய வரும். பாதியில் போயிட்டீங்க அப்படின்னா நான் என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு சுத்தமாக புரியாது. பாருங்கள், இப்போ நான் 25 கொஷின்ஸ் நான் உனக்கு டோட்டலாக 125 டாபிக் இருக்குது நான் எடுத்திருக்கேன் என்னோட மெத்தடாலஜியில். அந்த 125 கொஷின்ஸ்லேருந்து நான் ஃபுல்லாக 125 டாபிக்குமே நான் ஃபுல்லாக பார்த்துருவேன். பார்த்துட்டு அதிலேருந்து நான் கண்டிப்பாக 25 கொஷின்ஸ் கேட்குறாங்க. அந்த 25 கொஷின்ஸ்லேருந்து நான் வந்து மேக்ஸிமம் 21 to 25 மார்க் எடுக்கிறதா பார்க்கணும். ஓகேங்களா? என்னோட ஸ்கோர் மார்க் 21 to 25 மார்க். அதில் நான் கண்டிப்பாக 22 மார்க் நான் எடுப்பேன். இது என்னோட பாயிண்ட். கண்டிப்பாக 22 மார்க் நான் எடுக்க முடியும். ஓகேங்களா? அடுத்து நான் மாடரேட் டாபிக்லாம் நான் கவர் பண்ணுறேன். அந்த மாடரேட் டாபிக் எல்லா சப்ஜெக்ட்லையுமே, நாட் ஓன்லி சிங்கிள் சப்ஜெக்ட், எல்லா சப்ஜெக்ட்லையுமே நான் கவர் பண்ணுறேன். டோட்டலாக மாடரேட்டில் எத்தனை டாபிக் இருக்குது? 275 டாபிக் இருக்குது. அந்த 275 டாபிக்குமே நான் கவர் பண்ணுறேன். கவர் பண்ணி படித்து முடிச்சிட்டேன். அதில் 55 கொஷின்ஸ் கொஷினில் கேட்குறாங்க. அந்த 55 கொஷின்ஸில் நான் 30 to 35 மார்க், 30 to 34 மார்க் என்னால் எடுக்க முடியும். ஓகேங்களா? நான் வந்து என்னோட மார்க் வந்து பார்த்தோன்னா 31. நான் அதில் கண்டிப்பாக நான் எடுத்துருவேன். இதில் என்னால் 22 மார்க் ஷூராக எடுக்க முடியும். இதில் என்னால் 31 மார்க் கண்டிப்பாக என்னால் எடுக்க முடியும். ஓகேங்களா? ஓகே, அடுத்த டிஃபிகல்ட் செக்ஷன் வரும். டிஃபிகல்ட் செக்ஷன் அதே மாதிரி டாபிக் இருக்குது. அந்த டாபிக் 8 to 11 கொஷின்ஸ் இருக்குது. அந்த 8 to 11 ஸ்கோர் மார்க் நான் என்னால் எடுக்க முடியும். ஓகேங்களா? அது வந்து இப்போ ப்ரெசென்ட் கொஷின் பேப்பர் லெவலில் டிபெண்ட் பண்ணி இருக்குது. ஓகேங்களா? என்னால் கண்டிப்பாக என்னால் 9 மார்க் நான் என்னால் எடுக்க முடியும். ஸோ ஈஸியான கொஷின்ஸ் என்னால் 21 to 25 மார்க் ஈஸியான டாபிக். ஏன்னா ஈஸியான டாபிக் நான் எல்லாமே ஃபஸ்ட் நான் அதை தான் கவர் பண்ணுவேன். அதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா 22 கொஷின். சார் எப்படி சார் ஈஸி, மாடரேட், டிஃபிகல்ட் அப்படிங்கிறது நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? அடுத்து நம்ம அதான் பார்க்க போகிறோம். இதில் 21 to 25 கொஷின்ஸ் இருக்கா, கண்டிப்பாக என்னால் 22 மார்க் என்னால் எடுக்க முடியும். இன்கேஸ் என்னோட ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் நான் படித்த கேள்வியும் வந்திருந்தது அப்படின்னா, கொஷின் பேப்பரில் வந்திருந்தது அப்படின்னா என்னால் 25 மார்க் கூட எடுக்க முடியும். ஓகேங்களா? இதில் வந்து கொஷின்ஸ் நான் படித்த கேள்வி வந்திருந்ததுன்னா 31 மார்க். இந்த இடத்துல என்னால் கொஞ்சம் மார்க் ஸ்கோர் பண்ண முடியல அப்படின்னா இதில் மார்க் ரிடியூஸ் ஆகலாம். ஆனால் பட் என்னால் 31 மார்க் ஷூராக எடுக்க முடியும். இதுலேயும் என்னால் 22 மார்க் எடுக்க முடியும். இதில் 20 கொஷினில் என்னால் 9 மார்க் கண்டிப்பாக என்னால் எடுக்க முடியும். ஸோ ஓவராலாக என்னோட மார்க் 62 மார்க் வருது. ஓகேங்களா? ஓவராலாக என்னோட மார்க் 62 மார்க் வருது. இது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் டிபெண்ட் பண்ணி தான் எடுத்திருக்கு. ப்ரீவியஸ் இயர் கட் ஆஃப் மார்க் டிபெண்ட் பண்ணி தான் எடுத்திருக்கு. சார் ப்ரீவியஸ் இயர் மெக்கானிக்கலுக்கு ஒரு கட் ஆஃப் மார்க், ட்ரிபிளிக்கு ஒரு கட் ஆஃப் மார்க், சிவிலுக்கு ஒரு கட் ஆஃப் மார்க், ஓகே இருந்துட்டு போகுது. ப்ரீவியஸ் இயர் கட் ஆஃப் மார்க்கு ஃபார் எக்ஸாம்பிள் 50 கட் ஆஃப் மார்க் இருக்குது சார். இந்த இயரும் 50 வருமா, 55 வருமா, இல்லை 47 வருமா? ப்ரீவியஸ் இயர் கட் ஆஃப் மார்க்கு நீங்கள் எப்பயுமே கம்பேர் பண்ணாதீங்க. ஓகேங்களா சார்? அப்புறம் ஏன் இந்த வீடியோ எடுத்து மேக் பண்ணி போட்டிருக்கீங்க? நான் வந்து இந்த இதில் நான் சொல்கிறேன். ஓகேங்களா? இந்த இதில் நான் என்னால் 62 மார்க் நான் எப்படி ஸ்கோர் பண்ணுறேன்னு சொல்கிறேன். ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் அனலைஸ் பண்ணிட்டு இந்த எடுத்து இருக்கு. இன்கேஸ் உங்களுக்கு இந்த கொஷின் பேப்பர் ஈஸியாக கேட்டாங்கன்னா என்ன பண்ணுவீங்க? கொஷின் பேப்பர் ஈஸியாக கேட்டாங்க அப்படின்னா மீடியம் லெவலில் படித்தவங்களும் ஃபுல் இன்டெப்த்தாக படித்தவங்க மட்டும்தான் பாஸ் பண்ண முடியும். இந்த லக்கி பர்சன்ட் 1% சொன்னோம் பார்த்தீங்களா, ஏனோ தானான்னு படித்தவங்க பார்த்தீங்களா, அவங்களால பாஸ் பண்ணவே முடியாது. இன்னொன்று, கொஷின் பேப்பர் டிஃபிகல்ட் லெவல் கேட்டிருக்காங்க அப்படின்னா
லக்கி 1% கொடுத்துருக்கேன் தெரியுமா, அவங்க பாஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி இன்டெப்த்தாக படித்தவங்க மட்டும்தான் பாஸ் பண்ணுவாங்க. அரைகுறையாக படித்தவங்க பாஸ் பண்ணவே முடியாது. இது பேப்பரை டிஃபிகல்ட் லெவலில் கேட்டாங்கன்னா. சார் அது எப்படிங்க சார் சொல்கிறீங்க அப்படின்னா, ஒரு கேட் கொஸ்டின் பேப்பர் எடுத்துக்கோங்க. ஒருத்தர் நல்லா படிச்சிருப்பாரு, அவர் வந்து பார்த்தா அப்படின்னா 30 கட் ஆஃப் மார்க் வச்சாங்கன்னா அவர் வந்து பார்த்தா அப்படின்னா அரைகுறையாக படித்தவர் 30 கட் ஆஃப் மார்க்னா அவர் 28 மார்க் எடுக்கிறார். ஒன்றுமே படிச்சிருக்க மாட்டார், சும்மா அப்ளை பண்ணியிருப்பார், போய் எக்ஸாம் எழுதியிருப்பார். அவர் வந்து பார்த்தோன்னா 32 மார்க் கட் ஆஃப் மார்க் பாஸ். இது என்னோட பேட்சில் நடந்தது, கண்ணெதிரில் பார்த்தது. ஒன்றுமே படிக்கல, சும்மா போய் எழுதிட்டு இருந்தான். இத்தனைக்கு அவனுக்கு பார்த்தோன்னா 12 அரியர் இருக்குது ஃபைனல் இயரில். ஆனால் அவன் வந்து பார்த்தா அப்படின்னா பாஸ். ஆனால் விழுந்து விழுந்து படித்தான், அரைக்குறையாக விழுந்து விழுந்து படித்தா ஒரு சில சப்ஜெக்ட் அவனால் கவர் பண்ண முடியல. அப்போ எழுத போய் பார்க்கும்போது அவன் வந்து பார்த்தோன்னா 28 மார்க் தான் எடுத்தான். ஸோ லக்குங்கிறது டிஃபிகல்ட் லெவல் பேப்பர் இருந்துச்சுன்னா அந்த லக் 1% அடிக்கும். ஓகேங்களா, அந்த லக் 1% நீங்களாக கூட எழுதலாம். ஸோ எக்ஸாம் யாரும் எழுதாமல் இருக்காதீங்க. இந்த COVID-19 அதனால் வந்து பார்த்தோன்னா நான் கொரோனா வந்துடும் அதுதான் நான் போய் எக்ஸாம் எழுத மாட்டேன், அதெல்லாம் கிடையவே கிடையாது. நீங்கள் போய் எழுதுங்க, எக்ஸாம் போய் எழுதுங்க. ஓகேங்களா, அது வந்து பார்த்தா அப்படின்னா அந்த லக்கி 1% அது நீங்களாக கூட இருக்கலாம், அந்த சான்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஓகேங்களா, ஸோ என்னோட மார்க் வந்து பார்த்தா அப்படின்னா 22 மார்க் 9 மார்க் 31 மார்க் டோட்டலாக என்னால் 62 மார்க் எடுத்துருவேன். நான் பாஸ் பண்ணிடுவேன். இந்த 50 கட் ஆஃப் மார்க் வச்சாங்க அப்படின்னா நான் 51 எடுப்பேனா 49 எடுப்பேனா அப்படின்னு சொல்லி ஜஸ்ட் பாஸ் நான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். நான் கிடையாது, நான் கிடையவே கிடையாது. நான் கண்டிப்பாக கட் ஆஃப் மார்க் 50 மார்க் வச்சாங்களா அதை விட +5 +10 மார்க் தான் நான் எடுப்பேன். ஓகேங்க, இப்போ அண்ணா யூனிவர்சிட்டியே ரிசல்ட் விட்டாங்க அப்படின்னா நான் பாஸ் ஆஃப் ஃபெயிலா அப்படின்னு சொல்லி நான் ரிசல்ட்டை பார்க்க மாட்டேன். சி கிரேடா பி கிரேடா ஏ கிரேடான்னு தான் நான் பார்ப்பேன். ஓகேங்களா, அதே மாதிரி தான் நீங்கள் உங்கள் மைண்டில் டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணுறது எப்படி அப்படின்னா 60+ மார்க் நம்ம எப்படி ஸ்கோர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஃபிக்ஸ் பண்ணுங்கள். மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிவிடுங்க, கண்டிப்பாக பாஸ் பண்ணுவீங்க. ஓகேங்களா, மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க, நான் 60+ மார்க் நான் ஸ்கோர் பண்ணிவிடுவேன். அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் படிக்கணும். அந்த படிக்கிற மெத்தடாலஜி தான் இது. ஓகேங்களா, நான் பாஸ் பண்ணுவேன்னா பாஸ் பண்ண மாட்டானாங்கிறது போய் ரிசல்ட்டை பார்க்கக்கூடாது. நான் மார்க் எவ்வளோ 60க்கு மேலே நான் எவ்வளோ மார்க் எடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்லி தான் நம்ம செக் பண்ணணும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணி படிங்க. 60+ தான் உங்களோட டார்கெட்டாக இருக்கணும். ஓகேங்களா, இந்த 50+ ப்ரீவியஸ் இயர் 50 கட் ஆஃப் மார்க் வச்சாங்க, 45 வச்சாங்க, 48 வச்சாங்க, அதனால் நான் அதுக்கு தான் டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணி படிப்பேன், அதெல்லாம் கிடையவே கிடையாது. நான் வந்து டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன், 60+ மார்க் தான் நான் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். இன்கேஸ் கொஸ்டின் பேப்பர் ஈஸியாக கேட்டாங்க அப்படின்னா நான் 70+ கூட என்னால் எடுக்க முடியும். ஓகேங்களா, ஸோ டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க 60+. அதே மாதிரி கட் ஆஃப் மார்க் நான் கிளியர் பண்ணிவிடுவேன். அதுக்கு மேலே நான் எவ்வளோ மார்க் எடுக்கிறேன் அதுதான் பார்க்கணும். நான் கட் ஆஃப் மார்க் கிளியர் பண்ணுவேன்னா பண்ண மாட்டேனா, எக்ஸாம் பாஸ் ஆஃப் இல்லை அந்த மென்டாலிட்டியில் படிக்கவே படிக்காதீங்க. டார்கெட்டை 10 மார்க் சேர்த்து ஃபிக்ஸ் பண்ணுங்க, எதாக இருந்தாலும் சரி. இதுதான் என்னோட மார்க், நான் 60+ மார்க் எடுப்பேன். கண்டிப்பாக 60+ மார்க் நான் என்ன வேணாலும் நான் எடுக்க முடியும். 62 63 64 எப்படி வேணால் எடுக்கலாம். ஸோ அதுக்கு நீங்கள் வந்து பார்த்தா சார் எப்படிங்க சார் ஈஸி டாபிக் மாடரேட் டாபிக் டிஃபிகல்ட் டாபிக் நம்ம ஸ்ப்ளிட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம். இப்போ நீங்கள் படிச்சிருக்கும் போதே தெரிய வரும் எது ஈஸி எது டிஃபிகல்ட் எது மாடரேட் அப்படின்னு சொல்லி தெரிய வரும். ஒரு பேப்பர் ஒயிட் ஷீட் எடுத்துக்கோங்க, ஈஸி டிஃபிகல்ட் மாடரேட் அப்படின்னு சொல்லி செப்பரேட்டாக போடுங்க காலத்தை. அதுக்கு என்ன ஒரு 3 hours 4 hours ஸ்பெண்ட் ஆகும், ஆனால் ஆகிட்டு போகுது. ஆனால் அதுக்கு நீங்கள் வந்து எல்லாமே படிச்சிருக்கணும். அந்த புக்ஸ் பார்த்தாலே தெரிய வரும், இல்லை சார் நான் படிக்கல சில டாபிக் படிக்கல அப்படின்னா புக்ஸ் பார்த்தாலே நீங்கள் கவர் பண்ணிடலாம். இதில் வந்து பார்த்தோன்னா அப்ளைட் மெக்கானிக்ஸ் அப்படின்னு பார்த்தா அப்படின்னா இதில் வந்து லாமிஸ் தியரம் நான் மாடரேட் லெவல் அப்படின்னு நான் சொல்லுவேன். லாமிஸ் தியரம் நான் மாடரேட் லெவல்னு சொல்லுவேன். அதே மாதிரி வந்து பார்த்தா அப்படின்னா டிஸ்பிளேஸ்மெண்ட் வெலாசிட்டி ஆக்சிலரேஷன் நான் மாடரேட்னு நான் சொல்லுவேன். அதே மாதிரி இந்த இடத்துல பார்த்தோன்னா சவுண்ட் டாபிக் ரொம்ப ரொம்ப ஈஸியான டாபிக். அதுக்கு தான் நான் வீடியோ ஆல்ரெடி நான் ஒரு மேக் பண்ணி போட்டிருப்பேன். அந்த சப்ஜெக்டில் வந்து அந்த வீடியோவில் வந்து பார்த்தோன்னா அரைகுறையாக வீடியோ இங்கிலீஷில் பேசணுமே அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணியிருப்பேன். அதில் வந்து பார்த்தோன்னா இங்கிலீஷ் பேசுறது அப்படி இப்படி தான் இருக்கும். பட் சவுண்டு டாப்பிக்கு கம்ப்ளீட்டாக கவர் பண்ணி அந்த நோட்ஸ் கொடுத்துருக்கு. நோட்ஸும் இருக்குது ப்ளஸ் MCQ மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் இருக்குது. ஓகேங்களா, நான் பேசுகிறத பார்க்காதீங்க, அதில் என்ன நோட்ஸ் இருக்குன்னு பாருங்கள். ஓகேங்களா, அந்த வீடியோவில் இங்கிலீஷ் பேசுறது அப்படி இப்படி தான் இருக்கும், அதை பார்க்காதீங்க. பட் நோட்ஸ் கிளியராக எந்த ஒரு மிஸ்டேக் இல்லாமல் கிளாரிஃபிகேஷனோட இருக்கும். ஓகேங்களா, NCERT ஸ்கூல் லெவல்லேருந்து புக் எடுத்து ஸ்கூல் லெவலில் என்ன கொஸ்டின்ஸ் அண்ட் ஆன்சர் இருக்கோ ஸ்கூல் லெவல்லேருந்து இறங்கி அந்த சவுண்ட் டாபிக் கவர் பண்ணியிருக்கு. ஓகேங்களா, இந்த சவுண்ட் டாபிக் ஈஸியான டாபிக். இதில் கொஸ்டின்ஸ் கேட்டாங்க அப்படின்னா நீங்கள் ஈஸியாக மார்க் ஸ்கோர் பண்ணலாம். இதை நான் ஈஸி கேட்டகரியில் நான் வைப்பேன். அதே மாதிரி லேசர் அண்ட் ஃபைபர் ஆப்டிக்ஸ் வந்து பார்த்தோன்னா சிலபஸ் ரொம்ப அதிகம். இது வந்து நான் மாடரேட் லெவலில் நான் ஃபிக்ஸ் பண்ணுவேன்.
அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா மெட்டீரியல் சயின்ஸ் அப்படின்னா இது வந்து பார்த்தோன்னா எல்லாமே தியரி, என்னன்னா எல்லாமே வரட்டு தியரி. ஓகேங்களா? இதில் வந்து பார்த்தோன்னா விச் ஸ்டேட்மெண்ட் இஸ் ட்ரூ, விச் ஸ்டேட்மெண்ட் இஸ் ஃபால்ஸ், அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு கேட்பாங்க விச் ப்ராப்பர்ட்டிஸ் இஸ் கரெக்ட், விச் ப்ராப்பர்ட்டிஸ் இஸ் நான் கரெக்ட் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அதுக்கு ப்ராப்பர்ட்டிஸ்க்கு நீங்கள் ஃபுல்லாகவே படிக்கணும், இன்டெப்த்தாக இறங்கி படிச்சு. இது தியரி கொஸ்டின் தான். மேக்ஸிமம் 90% இந்த மெட்டீரியல் சயின்ஸில் தியரி தான் கேட்பாங்க. 10% ப்ராப்ளம் கேட்க சான்சஸ் இருக்கு. பட் 90% இதில் தியரி தான் கேட்பாங்க. தியரினா அதுக்கு நீங்கள் ஈஸி, ப்ராப்ளத்தில் ஈஸியும் இருக்குது, தியரியில் டஃப் லெவலும் இருக்குது, மாட்ரேட் லெவலும் இருக்குது. இதில் இது வந்து ஈஸி மாட்ரேட்னு, இது எல்லாமே இந்த செக்ஷன் எல்லாமே ஈஸி மாட்ரேட் தான் நான் சொல்லுவேன். இதில் டிஃபிகல்ட் எதுவுமே கிடையாது. ஈஸி மாட்ரேட். அதுக்கு வந்து பார்த்தோன்னா ப்ராப்பர்ட்டிஸ், அதுக்கான அப்ளிகேஷன்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி ப்ரீஃபாக படிக்கணும். அது படித்தாதான் விச் ஆப்ஷன் இஸ் கரெக்ட், விச் ஆப்ஷன் இஸ் நாட் கரெக்ட் அப்படின்னு சொல்லி நம்ம ஈஸியாக சொல்ல முடியும். ஸோ இதெல்லாம் ரொம்ப ரொம்ப ஈஸியே அண்டு மாட்ரேட் இந்த லெவலில் இருக்குது. இது செக் பண்ணுங்க. அதே மாதிரி சிவில் இன்ஜினியரிங் நான் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். ஓகேங்களா? படித்ததை வச்சு அனலைஸ் பண்ணி, நான் கொஸ்டின் எடுத்து படித்து வச்சு அனலைஸ் பண்ணி நான் சொல்கிறேன். மேற்கொண்டு நீங்கள் மேக்ஸ் உங்களோட டெக்னிக்கல் சப்ஜெக்ட் அது மாதிரி செப்பரேட்டாக எழுதுங்க. எழுதிட்டு ஃபஸ்ட்டு அந்த டாபிக் ஃபஸ்ட்டு கவர் பண்ணுங்க. ஈஸியான டாபிக் ஏதோ அதை ஃபஸ்ட்டு கவர் பண்ணுங்க. இது ஈஸியான டாபிக் விட்டுட்டு நம்ம உட்காந்து ஒரு சப்ஜெக்ட் ஃபுல்லாக படிச்சுட்டு அடுத்த சப்ஜெக்ட் ஃபுல்லாக படிச்சுட்டு அப்படிங்கிறது அந்த மெத்தடாலஜி அது வேற மெத்தடாலஜி. இந்த மெத்தடாலஜி ஃபாலோ பண்ணுங்க, கண்டிப்பாக உங்களுக்கு அதுக்கான பலன் கிடைக்கும். நம்ம மார்க் எப்படி ஸ்கோர் பண்ணணும்னா பார்க்கணும். ஓகேங்களா? நம்ம எவ்வளோ நேரம் படிக்கிற ஒரு பாயிண்ட், இந்த பாயிண்ட் நல்லா கவனிங்க. நம்ம எவ்வளோ படிக்கிறதும் முக்கியம் இல்லை, எவ்வளோ நேரம் உட்காந்து படிக்கிறதும் முக்கியம் இல்லை, எவ்வளோ சிலபஸ் கம்ப்ளீட் பண்ணுறங்கிறது முக்கியம் இல்லை. ஓகேங்களா? எப்படி படிக்கணும், எப்படி மார்க் ஸ்கோர் பண்ணணும், அதை மெத்தடாலஜியை ஃபாலோ பண்ணுங்க. சும்மா நான் படிக்கிறேன் அப்படின்னு சொல்லி படிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா நீங்கள் படிச்சுக்கிட்டே தான் இருக்கணும். ஓகேங்களா? அது வந்து பார்த்தோன்னா அது வேற மெத்தடாலஜி, அதுக்கு இன்னொரு மெத்தடாலஜி இருக்குது, நான் சொல்ல வரேன். நான் இப்போ வந்து பார்த்தோம்னா நான் சொல்கிறேன், எவ்வளோ நேரம் படிக்கிறது முக்கியம் இல்லை, எவ்வளோ சிலபஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறதும் முக்கியம் இல்லை, கம்ப்ளீட் பண்ண சிலபஸை நம்ம எப்படி மெத்தடாலஜியில் படிக்கிறோம். ஃபஸ்ட் ஈஸி கொஷின்ஸ்லாம் ஃபுல்லாக கவர் பண்ணுங்க. இதில் சிவில் இன்ஜினியரிங் எப்படின்னா நான் என்விரான்மெண்டல் பொல்யூஷன் ஈஸி டாபிக்னு தான் நான் சொல்லுவேன். இதில் தியரி ப்ராப்ளம் கேட்க சான்ஸே கிடையாது. இது நான் ஈஸி டாபிக் தான் சொல்லுவேன். இந்த என்விரான்மெண்டல் பொல்யூஷன் மோர் தென் 13 ஹவர்ஸ் ஸ்பெண்ட் பண்ணி இந்த ஒரு வீடியோ மேக் பண்ணியிருக்கேன். அது வித்தின் 1 or 2 டேஸில் உங்களுக்கு வீடியோ டெலிகேஸ்ட் ஆகும். பாருங்கள், இந்த என்விரான்மெண்டல் பொல்யூஷனில் 13 ஹவர்ஸ் ஸ்பெண்ட் பண்ணி நான் எடுத்திருக்கேன். அந்த அளவுக்கு நோட்ஸ் பக்காவாக இருக்குது அந்த என்விரான்மெண்டல் பொல்யூஷன் நோட்ஸ். ஓகேங்களா? அது ஸ்கூல் லெவலில் இருந்து எடுத்திருக்கு. ஓகேங்களா? ஸ்கூல் லெவலில் இருந்து இப்போ இன்ஜினியரிங் லெவலில் என்ன கேட்குறாங்களோ அந்த லெவலுக்கு கொஸ்டின்ஸ் பேப்பர் எடுத்திருக்கு. அந்த வீடியோ மேக் பண்ணியிருக்கு. என்விரான்மெண்டல் பொல்யூஷன் வீடியோ பார்க்காதவங்க போய் பாருங்கள். அப்கமிங் 1 or 2 டேஸில் வீடியோ அப்லோட் ஆகும், போய் பாருங்கள். என்விரான்மெண்டல் பொல்யூஷன் தானே, ஈஸி கொஸ்டின் தானே, அப்படி நம்ம ஈஸின்னு சொல்லி ஸ்கிப் பண்ணிட்டு போகிறதா தான் நம்ம மிஸ்டேக் பண்ணுவோம். நம்ம கஷ்டமான படிச்சுட்டு போயிட்டு மார்க் வருமா வராதான்னு யோசிக்கிறத விட ஈஸியான டாபிக் கவர் பண்ணிட்டு போங்க, கண்டிப்பாக அந்த டாபிக் நான் மார்க் எடுப்பேன் அப்படின்னு சொன்னேன். இந்த வீடியோ பார்த்துட்டீங்க அப்படின்னா இந்த என்விரான்மெண்டல் பொல்யூஷன் கொஸ்டின் இன்கேஸ் கேட்டாங்கன்னா அந்த வீடியோலேருந்து கண்டிப்பாக ஒரு கொஸ்டின்ஸ் வரும். ஷோராக அது நான் சொல்ல முடியும், 100% கேரண்டி கொடுக்க முடியும். அதுலேருந்து கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் கேட்டாங்க அப்படின்னா அந்த கொஸ்டின் தான் கேட்பாங்க. ஓகேங்களா? ஸோ அந்த வீடியோ போய் பாருங்கள். இன்டெப்த்தாக இறங்கி நோட்ஸ் வித் PDF, நோட்ஸ் அண்டு MCQ ரெண்டுமே கொடுத்துருக்கு இந்த வீடியோவில். ஓகேங்களா? போய் பாருங்கள். அதே மாதிரி இதில் வந்து பார்த்தோன்னா ஃப்ளூயிட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் டைனாமிக்ஸ் வந்து பார்த்தோன்னா மாட்ரேட் லெவல் நான் ஃபிக்ஸ் பண்ணுவேன். ஏன் அப்படின்னா இதில் வந்து பார்த்தோன்னா ஒரு ஃபார்முலா தெரிஞ்சால் போதும், அந்த ஃபார்முலாவை வச்சு நம்ம ஆன்சர் எழுதுகிற மாதிரி இருக்கும். ஒரு ப்ராப்ளம்னா ஃபார்முலா வச்சு நம்ம ஆன்சர் எழுதணும். அதுக்கு ஃபார்முலா படிச்சிருக்கணும், யூனிட்ஸ் பேசிக் யூனிட்ஸ் தெரிஞ்சிருக்கணும். யூனிட்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். இதே மாதிரி இதில் வந்து பார்த்தோன்னா இன்ஸ்ட்ருமெண்டேஷன் ரொம்ப ரொம்ப ஈஸியான டாபிக் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஓகேங்களா? அதே மாதிரி கம்ப்யூட்டரில் இருக்குது, கம்ப்யூட்டர் செக்ஷன் இருக்குது. இதில் சி ப்ரோக்ராமில் இந்த பேசிக் பேராமீட்டர்லாம் இருக்கும் தெரியுமா? சி ப்ரோக்ராம் கொடுத்தா டஃப்னு சொல்லலாம், டஃப்பாக கேட்கலாம், மாட்ரேட்டாக கேட்கலாம். பட் அந்த பேசிக் பேராமீட்டர்லாம் இருக்குல்ல, அந்த இன்ட், வாய்ட் மெயின், பிரிண்ட்எஃப் அண்ட் கெட்சு, அதுக்கப்புறம் இன்க்ரிமெண்ட் ஆப்ரேட்டர், டிக்ரிமெண்ட் ஆப்ரேட்டர், இதெல்லாம் இதை டிபெண்ட் பண்ணி ஒரு பேராமீட்டராக கொஷின்ஸ் கேட்டாங்க. மேக்ஸில் ஃபாலோவிங் மாதிரி கொடுத்துட்டு எதுக்கு எது அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அப்படின்னா ஈஸியாக நம்ம பதில் சொல்லலாம். ஓகேங்களா? அதெல்லாம் பேசிக் பேராமீட்டர்லாம் ஈஸியாக படிங்க. அதில் வந்து நான் ஈஸி டாபிக் நான் ஃபிக்ஸ் பண்ணுவேன். இதே மாதிரி ஃபியூயல் அண்ட் கம்பஷன் வந்து பார்த்தோன்னா ஈஸி டாபிக் நான் சொல்லுவேன். அதே மாதிரி இந்த எலக்ட்ரோகெமிஸ்ட்ரி டிஃபிகல்ட், நான் இது எலக்ட்ரோகெமிஸ்ட்ரி வந்து டிஃபிகல்ட் லெவல் தான் நான் ஃபிக்ஸ் பண்ணுவேன். ஏன் அப்படின்னா அந்த எலக்ட்ரோகெமிஸ்ட்ரி சிலபஸ் வந்து ரொம்ப ஹெவியான சிலபஸ். எலக்ட்ரானிக்ஸ் இருக்கும், கெமிஸ்ட்ரி இருக்கும், ஈக்குவேஷன் ரிலேட்டடாக எதாவது கேட்டாங்க அப்படின்னா, அந்த கெமிக்கல் ஈக்குவேஷன் ரிலேட்டடாக கேட்டாங்க அப்படின்னா ரொம்ப டிஃபிகல்ட். நான் அது கொஸ்டின் பேப்பர், நீட் கொஸ்டின் பேப்பர்லாம் பார்த்தேன்,
ரொம்ப ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருந்தது என்னால். அது என்னோட மைண்ட் செட்டுக்கு அது டிஃபிகல்ட். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மைண்ட் செட் இருக்குங்க, ஒவ்வொருக்கும் ஒரு மெத்தடாலஜி இருக்குங்க. ஈஸி, மாடரேட், டிஃபிகல்ட் இருக்கும். அதை ஃபஸ்ட்டு அது உங்களுக்கு தான் தெரியும், படித்தவங்க உங்களுக்கு தெரிய வரும். ஸோ நான் ஃபைனலாக என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, ஒரு ஷீட் எடுத்துக்கோங்க. அது ஈஸி டாபிக், ஒரு டாபிக்னா என்ன டாபிக், சிவில் இன்ஜினியரிங் எழுதிக்கோங்க. அதில் ஈஸி டாபிக் எது, மாடரேட் டாபிக் எது, அண்ட் தென் டிஃபிகல்ட் டாபிக் எது அப்படின்னு சொல்லி எழுதிக்கோங்க. அடுத்தது என்னது, எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங், அதில் என்ன டாபிக்னு பாருங்கள். அதுக்கப்புறம் ஃபைனலாக இதுக்கு டைம் ஸ்பெண்ட் ஆகும், 3 hours 4 hours ஒரு ஸ்டடி மெத்தடாலஜி கிரியேட் பண்ணுறதுக்கு டைம் ஸ்பெண்ட் ஆகும். ஆனால் ஆகிட்டு போகுது, டைம்லாம் இருக்குல்ல, படிக்கலாம். ஸோ இந்த ஈஸியான டாபிக் தான் சொல்கிறல, 125 டாபிக் இருக்குது, 130 டாபிக் இருக்குன்னா அந்த எல்லா டாப்பிக்கும் பாருங்கள். அது ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிடுங்க. அதில் 25 கொஸ்டின்ஸ் கேட்குறாங்களா, என்னால் 21 to 25 என்னால் ஷூராக எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிடுங்க. ஓகேங்களா? ஸோ இது ஒரு மெத்தடாலஜி. இல்லை நான் இன்னும் சிவில் இன்ஜினியரிங் நான் ஃபுல்லாக படிச்சுட்டு தான் நான் அடுத்த சப்ஜெக்ட் தொடுவேன், அதுக்கப்புறம் அந்த சப்ஜெக்ட் படிச்சு தான் நான் அடுத்த சப்ஜெக்ட் தொடுவேன் அப்படின்னா அது குழம்பி போயிடும்னு சொல்ல வரேன். அந்த மெத்தடாலஜியை ஃபாலோ பண்ணுறத விட இந்த மெத்தடாலஜி ஃபாலோ பண்ணுங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இல்லை சார் நான் இந்த மெத்தடாலஜி ஃபாலோ பண்ண மாட்டேன், எனக்கு வேற ஒரு மெத்தடாலஜி சொல்லுங்கள் அப்படின்னா இன்னொரு மெத்தடாலஜி சொல்கிறேன். நீங்கள் சொன்னீங்கல்ல நான் சிவில் இன்ஜினியரிங் தொட்டால் அது முடிக்காமல் அந்த சப்ஜெக்ட் விட்டு நான் இது பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்கிறீங்க. எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங்னா அந்த சப்ஜெக்ட் விட்டு முடிக்காமல் போக மாட்டேன் அப்படின்னு சொல்கிறீங்க. ஓகே, இப்போ இந்த சப்ஜெக்ட் ஒரு 10 days படிக்கிறீங்க, இது ஒரு சப்ஜெக்ட் 10 days படிக்கிறீங்க. இது மாதிரி எல்லா சப்ஜெக்டும் படிக்கிறீங்க. ஓவராலாக வந்து பார்த்தா அப்படின்னா ஒரு 100 daysல நீங்கள் எல்லா சப்ஜெக்ட் படிச்சிட்டீங்க. 101 நாள் நீங்கள் மறுபடியும் சிவில் இன்ஜினியரிங் கொடுத்தா அப்படின்னா உங்களுக்கு சுத்தமாக புரியாது, மறந்து போயிடும், எல்லாமே மறந்து போயிடும், என்ன படிச்சுனே தெரியாது. ஓகேங்களா? ஸோ அது ஒரு குழம்பி போய் படிக்கிற மாதிரி இருக்கும், எல்லாமே படித்த மாதிரி இருக்கும். ஆனால் உங்களுக்கு ஒரு மோக் டெஸ்ட் கொடுத்து போட சொன்னோம் அப்படின்னா உங்களால் எழுத முடியாது. ஏன்னா நான் வந்து அது அனுபவப்பட்டிருக்கேன், அடிபட்டிருக்கேன். ஓகேங்களா? ஒரு கொஷின்ஸ் கொடுத்தோம் அப்படின்னா நீங்கள் எல்லாமே படிச்சிட்டீங்க. ஓகேங்களா? உங்களுக்கு ஒரு மோக் டெஸ்ட் கொடுக்குறேன் அப்படின்னா சிவில் இன்ஜினியரிங்லேருந்து டாபிக் கொடுக்குறோம்னா நான் படிச்சிருக்கேன், பட் அதனால் என்னால் கொஷின் எழுத முடியல. ரீசன் வந்து பார்த்தோன்னா நான் படிக்கிற மெத்தட், நான் படித்தேன், ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் படித்தேன், ஃபுல்லாக எல்லா நோட்ஸும் படித்தேன், பட் என்னால் ஆன்சர் எழுத முடியல. ரீசன் என்னன்னு பார்த்தா நான் படிக்கிற மெத்தடாலஜி சரியில்லை. ஸோ அதுக்கு வந்து பார்த்தா அப்படின்னா ஒன்றும் இல்லை, இன்னொரு டெஸ்ட் பண்ணி பாருங்கள், உங்களை நீங்களே ஒரு டெஸ்ட் பண்ணி பாருங்கள். இது ஒரு டெஸ்ட் மெத்தடாலஜி, இந்த மெத்தடாலஜி நீங்கள் டெஸ்ட் பண்ணி பாருங்கள். இல்லை சார் நான் வந்து எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் படிச்சுட்டு, கம்ப்யூட்டர் படிச்சுட்டு, கெமிஸ்ட்ரி படிச்சுட்டு இன்னும் வரிசையாக தான் படிப்பேன் அப்படின்னா ஓகே, நீங்கள் படிங்க. ஒரு அனாலிசிஸ், ஒரு மோக் டெஸ்ட் போட்டு பாருங்கள். இப்போ எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் ஃபுல்லாக படிங்க, எனி சப்ஜெக்ட் உங்களுக்கு பிடிச்ச சப்ஜெக்ட் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் ஃபுல்லாக படிங்க. படித்து முடிச்சுட்டு நீங்கள் எக்ஸாம் போட்டு பாருங்கள், அது ரிலேட்டடான எக்ஸாம் போட்டு பாருங்கள். இப்போ ஒரு 10 கொஷின்ஸ் இருக்குது அப்படின்னா உங்களால் 7, 8 அந்த மாதிரி எடுத்துட்டீங்க அப்படின்னா யூஆர் பெஸ்ட், யுவர் ஸ்டடி மெத்தடாலஜி இஸ் பெஸ்ட், நல்லா படிச்சிருக்கீங்கன்னு அர்த்தம். 7-8 மார்க் எடுத்தீங்க அப்படின்னா, இல்லை 3 மார்க் தான் வருது, 4 மார்க் தான் வருது அப்படின்னா நீங்கள் படித்தது சரியில்லை, இன்னும் கொஞ்சம் நல்லா படிக்கணும்னு அர்த்தம். ஒரு சப்ஜெக்ட் படித்து முடிச்சுட்டு நீங்கள் அந்த சப்ஜெக்ட் ஓரியன்டான எக்ஸாம் டெஸ்ட் போட்டு பாருங்கள், உங்கள் ரேஞ்ச், உங்கள் மெத்தடாலஜி, ஸ்டடி மெத்தடாலஜி என்னன்னு உங்களுக்கு தெரிய வரும். ஓகேங்களா? இது மட்டும் ஃபாலோ பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் நான் சொல்கிற மெத்தடாலஜி கரெக்டாக செட் ஆகுமா ஆகாதான்னு உங்களுக்கே தெரியும். ஒரு சப்ஜெக்ட் ஃபுல்லாக படிங்க, அதை டெஸ்ட் போட்டு பாருங்கள், 6, 7, 8 அந்த மாதிரி மார்க் எடுக்கிற வழியே பாருங்கள். இல்லை எனக்கு 6 இல்லை 5 தான் வருது, 4 தான் வருது அப்படின்னா ஒரு சப்ஜெக்ட் படித்து முடிச்சு அந்த ஒரு சப்ஜெக்ட் டெஸ்ட் போட்டு பார்த்தே நமக்கு மார்க் கம்மியாக வருது அப்படின்னா எல்லா சப்ஜெக்ட் படித்து பார்த்து நம்ம ஓவராலாக மார்க் எடுக்கிறது 35, 40, 32 அந்த ரேஞ்சில் தான் நம்ம எடுக்கும். ஓகேங்களா? ஸோ அது முன்னாடியே அனலைஸ் பண்ணிடுங்க, முன்னாடியே உங்களை நீங்கள் டெஸ்ட் பண்ணிக்கோங்க. ஒரு சப்ஜெக்ட் படித்து பாருங்கள், அதை நீங்கள் டெஸ்ட் போட்டு பாருங்கள். ஓகேங்களா? ஸோ தெரிய வரும், உங்களோட மெத்தடாலஜி தெரிய வரும். ஸோ அதுக்கு தான் நான் சொல்கிறது, இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுங்க. அப்படி இல்லை அப்படின்னா இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆர் அதர்வைஸ் நீங்கள் ஒரு சப்ஜெக்டாக படிக்கிறீங்க அப்படின்னா இது ஒரு சப்ஜெக்ட் படித்து முடிச்சதுக்கப்புறம் 10 days படிக்கிறீங்களா, 11th days வந்து பார்த்தோன்னா ஒரு 10 நாள் படித்ததுக்கப்புறம் இந்த சப்ஜெக்ட் 3 நாள் ரிவிஷன் விடுங்க. அதுக்கப்புறம் இந்த சப்ஜெக்ட் 10 நாள் படிக்கிறீங்க அப்படின்னா இது ஒரு 3 நாள் ரிவிஷன் விடுங்க. விட்டதுக்கப்புறம் 4வது நாள் வந்து பார்த்தா அப்படின்னா இந்த 2 சப்ஜெக்ட்டுமே ஒரு ரிவிஷன் விடுங்க. அப்புறம் இந்த சப்ஜெக்ட் ஒரு 10 நாள் படிக்கிறீங்க, அதுக்கப்புறம் இது ஒரு 3 நாள் ரிவிஷன் விட்டுறீங்க. அப்புறம் அடுத்த 4வது நாள் இந்த சப்ஜெக்ட் ரிவிஷன் விடுங்க, 5வது நாள் இந்த சப்ஜெக்ட் ரிவிஷன் விடுங்க, 6வது நாள் இந்த சப்ஜெக்ட் ரிவிஷன் விடுங்க. ஸோ இந்த மாதிரி படிங்க, ஆர் அதர்வைஸ். ஓகேங்களா? இந்த மாதிரி படிங்க. இந்த மாதிரி படிச்சிங்க அப்படின்னா எல்லா கொஷின் அண்ட் ஆன்சரும் எல்லா டாப்பிக்கும் அப்டேட்டடாக இருக்கலாம், மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் பேசுறது ரொம்ப குழப்பமாக இருக்கும், ஆனால் ஃபைனலாக உங்களுக்கே புரிய வரும்.
இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள். ஃபாலோ பண்ணிட்டு சொல்லுங்கள். உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா இந்த மெத்தடாலஜி, நான் சொல்கிற மெத்தடாலஜி வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கீழே ஃபீட்பேக்கில் சொல்ல வரதை சொல்லுங்கள். என்ன சார் இந்த வீடியோ மெத்தடாலஜி யூஸ்ஃபுல்லாக இருக்குது இல்லைன்னு சொல்லுங்கள். நான் ஏன் ஃபீட்பேக் கேட்குறேன்னா, நான் பேசுகிறது கரெக்டாக இல்லையான்னு எனக்கு தெரியணும் இல்லை. ஸோ அதுதான் நான் உங்களை ஃபீட்பேக்கை கொடுக்க சொல்கிறது. ஓகேங்களா? ஸோ டெக்னிக்கல் எக்ஸாம் எப்படி படிக்கிறதுன்னு ஆல்ரெடி ஒரு வீடியோ மேக் பண்ணியிருக்கு. அந்த வீடியோ பார்க்காதீங்க, போய் பாருங்கள். நம்ம காமனாக பண்ணுற மிஸ்டேக் என்னன்னு சொல்லி அந்த வீடியோவில் சொல்லியிருக்கு. ஸோ அதுவும் போய் பாருங்கள். அந்த வீடியோவில் எல்லாமே டிஸ்கஷன் பண்ணியிருக்கு. இன்னொன்று வந்து பார்த்தோம் அப்படின்னா, நம்ம ஒரு நோட்ஸ் இருக்குது அப்படின்னா, அந்த நோட்ஸ் ஒரு நல்ல நோட்ஸ் கிடைக்கிது அப்படின்னா அது வாங்கி ஜெராக்ஸ் போடுங்க. ஜெராக்ஸ் போட்டு படிங்க. ஜெராக்ஸ் போட்டு படிங்க. அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா ஜெராக்ஸ் வாங்கி ஜெராக்ஸ் போட்டு படிங்க. ₹1, ₹10, ₹15, ₹20 அப்படின்னு சொல்லி கணக்கு பார்க்காதீங்க. எப்பயுமே படிக்கிற விஷயத்துலையும் சரி, சாப்பிட்ற விஷயத்துலையும் சரி கணக்கு பார்க்கவே கூடாது. படிக்கிற விஷயத்துலையும் சரி, சாப்பிட்ற விஷயத்துலையும் சரி கணக்கு பார்க்கவே கூடாது. நிறையா படிக்கணும், நிறையா சாப்பிடணும். அது என்னோட இது. நிறையா படிக்கணும் மீன்ஸ் ஒரு மெத்தடாலஜி கரெக்டாக இருக்குது, ஒரு நோட்ஸ் கரெக்டாக இருக்குன்னா வாங்கி ஜெராக்ஸ் போட்டு படிங்க. தப்பே கிடையாது. எதுக்கோ என்னதுக்கோ செலவு பண்ணுறோம். ஓகேங்களா? ஒரு ₹20, ₹15, ₹30 ஒரு ஜெராக்ஸ் வாங்கி போட்டு படிக்கிறதுக்கு நம்ம யோசிக்கவே கூடாது. அதே மாதிரி வந்து பார்த்தா அப்படின்னா சாப்பிட்ற விஷயத்தில் அதே மாதிரி நம்ம கணக்கு பார்க்கவே கூடாது. நிறையா சாப்பிடுங்க. இது கொஞ்சம் ஸ்கிப் வீடியோ விட்டு போகிறீங்க போய்க்கலாம். இது அன்வான்டாக நான் பேசுகிறது, எக்ஸ்ட்ரா இது பேசுகிறது அன்வான்ட் இல்லைமே, அன்வான்ட்னு கிடையாது. நான் வந்து இது ஒரு சின்னதாக ஒரு அட்வைஸ் மாதிரி எடுத்துக்கோங்க. நீ என்னப்பா சொல்கிறது அப்படின்லாம் கேட்காதீங்க, எடுத்துக்கோங்க. அதே மாதிரி நம்ம சாப்பிட்ற விஷயத்துலையும் சரி ஹெல்த்தியான ஃபுட்டாக சாப்பிடணும். 5 வேளை சாப்பிட்றது கிடையாது, ஒரு 10 இட்லி அந்த மாதிரி சாப்பிட்றது கிடையாது. நல்லா ஹெல்த்தியான ஃபுட்டு சாப்பிடுங்க. அதே மாதிரி படிக்கிற விஷயத்துலையும் சரி நல்லா படிங்க. ஜெராக்ஸ் வாங்கி போட்டு நல்ல மெட்டீரியல் இருந்துச்சுன்னா ஜெராக்ஸ் வாங்கி போட்டு படிங்க. வாங்கி போடுற ஜெராக்ஸ் வாங்கி போடுறதுக்கு ஒரு நான் சொல்ல இது சிலபஸ் இருக்குது அப்படின்னா சிலபஸ் ஒரு ₹5 போனாலும் போயிட்டு போது, வாங்கி ஜெராக்ஸ் போடுங்க. படிக்கிற விஷயத்துலையும் சரி சாப்பிட்ற விஷயத்துலையும் சரி கணக்கு பார்க்கவே பார்க்காதீங்க. அதே தான் சொல்கிறேன். ஈஸி டாபிக் ஃபஸ்ட்டு கவர் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் மாடரேட் டாபிக் கவர் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் டிஃபிகல்ட் செக்ஷன் போங்க. இந்த மெத்தடாலஜியை ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லி கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். யுவர் ஃபீட்பேக் இஸ் ஆல்வேஸ் வெல்கம். சப்ஸ்கிரைப் அவர் யூடியூப் சேனல் டைம் டு சேவ். தேங்க்யூ.